வெல்கம் டு கிரியேட்டர்ஸ் அகாடமி. நான் உங்களுக்கு கீர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் திருக்குறளில் விருந்தோம்பல் டாபிக் பார்க்க போகிறோம். டெய்லியும் ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டாபிக் வந்து விருந்தோம்பலில் ஓகே, இது வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. ஸோ 6th நியூ புக் இருக்குங்களா, அதில் வந்து பேக் சைடில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறள்னாலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்குறள் வந்துட்டு யூனிட் 6ல் இப்போ மாற்றப்பட்ட சிலபஸில் யூனிட் 6ல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, யூனிட் 6ல் மட்டும் இல்லாமல் யூனிட் 8லேயும் நம்மளுக்கு வரனால திருக்குறள் வந்துட்டு 20 அதிகாரங்கள் மட்டும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை படிக்கிறனால நம்மளுக்கு டிஎன்பிசியில் கேட்குற எல்லா கொஷின்ஸுக்கும் 20 அதிகாரங்கள், 20 அதிகாரம் மட்டும். டிஎன்பிசியில் கேட்குற எல்லா கொஷின்ஸ்க்கும் நம்ம இந்த 20 அதிகாரம் படித்தாலே, ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகிற இந்த அதிகாரம் படித்தாலே நம்மளுக்கு ஃபுல் மார்க் கெயின் பண்ணிக்க முடியும். கன்ஃபார்ம் ஃபுல் மார்க் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம திருக்குறளுக்குன்னு தனியாக எஃபர்ட் போட்டு எதுவும் படிக்க வேண்டாம். நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் புக்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் திருக்குறள் இல்லாதது எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம திருக்குறள் வந்து டெய்லியும் ஒரு அதிகாரத்துக்கு எவ்வளோ இருக்குது, 10 திருக்குறள் இருக்கா. அப்போ நீங்கள் டெய்லியும் 2 அதிகாரம் படித்தாலே 20 திருக்குறள் வந்துடுது. அப்போ 20 அதிகாரத்துக்கு நீங்கள் 10 daysல வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். கரெக்டுங்களா. ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திருக்குறள், இருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னா, பொருள் சேர்த்து மனைவியுடன் இருந்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை உபசரித்து உதவி செய்வதற்கே ஆகும். மறுபடியும் பொருள் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணிக்கோங்க. பொருள் சேர்த்து மனைவியுடன் இருந்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை உபசரித்து உதவி செய்வதற்கே ஆகும். 2வது திருக்குறள் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, 2வது திருக்குறள், விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டார் பற்று அன்று. இதன் பொருள், தம்மை நாடி வந்த விருந்தினர் வெளியிருக்க தான் மட்டும் உண்பது அமிழ்தே ஆயினும் விரும்பத்தக்கது என்று. 3வது திருக்குறள், வரு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. இதன் பொருள், நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினரை உபசரித்து வாழ்பவன் வாழ்க்கை வறுமையால் வருந்துவதில்லை. 4வது திருக்குறள் என்ன பார்த்தலாம், அகனமர்ந்து செய்யாள் உறையுன் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். முகமலர்ந்து விருந்தினரை உபசரிப்பவனது வீட்டில் திருமகள் மனமகிழ்ந்து செல்வம் பெருக்கி வாழ்வாள். 5வது திருக்குறள், வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினரை உணவிட்டு உபசரித்து மீதியை உண்பவன் நிலத்தில் விதைக்காமலே பயிர் விளையும். ஓகே, அடுத்த திருக்குறள் வந்து நம்ம பார்த்துடலாம். செல் விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. மறுபடியும் இந்த திருக்குறள் படிக்கிறேன். செல் விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இதன் பொருள், செல்லும் விருந்தினரை உபசரித்து மேலும் வரும் விருந்தினரை எதிர்கொண்டு உபசரிப்பவன் வானுலகில் நல் விருந்தினனாக உபசரிக்கப்படுவான். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். செல்லும் விருந்தினரை உபசரித்து மேலும் வரும் விருந்தினரை எதிர்கொண்டு உபசரிப்பவன் வானுலகில் நல் விருந்தினனாக உபசரிக்கப்படுவான். இப்போ 7வது திருக்குறள் நம்ம பார்த்துடலாம். இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தோம்பல் அறத்தின் பயனை கூற இயலாது, விருந்தினரின் தகுதியளவிற்கேற்றவாறு அது அமையும். இதன் பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விருந்தோம்பல் அறத்தின் பயனை கூற இயலாது, விருந்தினரின் தகுதியளவிற்கேற்றவாறு அது அமையும். 8வது திருக்குறள் பார்த்தலாம். பரிந்தோம்பி பற்றற்றேம்
என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இதன் பொருள் விருந்து உபசரித்தலாகிய அறத்தின் பயனை அடையாதவர் பொருளை வருந்தி சேர்த்தும் அதன் பயன் அடையாமல் போய்விட்டோமே என்று வருந்தும் நிலை அடைவார். இந்த 8வது திருக்குறளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, விருந்து உபசரித்தலாகிய அறத்தின் பயனை அடையாதவர் பொருளை வருந்தி சேர்த்தும் அதன் பயனடையாமற் போய்விட்டோமே என்று வருந்தும் நிலை அடைவார். இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து 10 திருக்குறள் இருக்கு, நீங்கள் வந்துட்டு எங்கே பார்த்து நீங்கள் இதுக்கான பொருள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விருந்தோம்பல்ல 6th புக்கில் ரெண்டே திருக்குறளுக்கு மட்டும்தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக இருக்கிறது நம்மளுக்கு 20 அதிகாரங்களா? 20 அதிகாரத்துக்கு ஒரு அதிகாரத்துக்கு நம்மளுக்கு 10 திருக்குறள். 10 திருக்குறளில் 2 மட்டும்தான் ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகுது. சில இது வந்து 10th 9th ஓல்டு புக்ஸ்லாம் வந்துட்டு 10 திருக்குறளுமே ஃபுல்லாக கவர் ஆகுது. பட் சில டாபிக்ஸ் வந்துட்டு கவர் ஆகிறது கிடையாது. அதனால நம்ம தனியாக தான் லிஸ்ட் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு நான் வந்து பொருள் விளக்கம் நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக இருக்க டைமில் ஜஸ்ட்டு ஒரு 2x ஸ்பீடில், ஏன்னா இது ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான், 10 minutes வீடியோ தான். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ ட்ராவலில் இருக்கப்பையோ ஒன்ஸ் வந்துட்டு சும்மா கேட்டுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். திருக்குறளுக்குன்னு தனியாக எஃபோர்ட் எடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நீங்கள் இதை எப்படி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆயிரும். திருக்குறள் ரிலேட்டடாக எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் 100% கன்ஃபார்ம் கரெக்டாக போட்டுருவீங்க. ஸோ நம்ம கிரியேட்டர்ஸ் அகாடமியிலேயே மேக்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் வந்துட்டு மார்னிங் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. மேக்ஸுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால் ஃப்ரீ கிளாஸஸ் பிளான் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு குரூப்போட லிங்க் நான் வந்து கொடுத்துட்றேன். குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்க என்ன கொரீஸ்னாலும் அதில் இருக்க அட்மின்ட்ட நீங்கள் வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பர்சனல் கைடன்ஸ் வேணும்னாலும் பர்சனல் கைடன்ஸ் பண்ணுவாங்க. மேக்ஸ்னால தான் வந்துட்டு இவ்வளோ நாளாக மார்க் கம்மி ஆகுது, மார்க் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். மார்னிங் வந்து 6 to 7 கிளாஸஸ் இருக்கும். ஈவினிங்கும் 6 to 8 வந்து கிளாஸஸ் இருக்கும். டெய்லி மார்னிங் கிளாஸஸும் இருக்குது, ஈவினிங் கிளாஸஸும் இருக்குது. அது போக வெட்னஸ்டே சாட்டர்டேயில் வந்து ரெகுலராக டெஸ்டஸ் இருக்கும். ஒரு டாப்பிக்கும் கவர் பண்ணி முடிக்க ரெகுலராக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து ஈவினிங் 6:30க்கு, இப்போ மார்னிங் வந்துட்டு 11 o'clock நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஈவினிங் 6:30க்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ லைவ்லேயே வந்து கொடுப்பாங்க. லைவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வருது, எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் போட முடியல, இல்லை ஷார்ட்கட்ஸ் தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு லைவில் எல்லாத்தையும் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த டாபிக் நம்ம போகலாமா? ஓகே, அடுத்த டாபிக். ஓகே, அடுத்த திருக்குறள் வந்து 9வது திருக்குறள். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. இதன் பொருள் பெருஞ்செல்வந்தராக வாழுங்காலத்தில் விருந்தினரை உபசரிக்காதவரின் நிலை வறுமையே ஆகும். இது அறிவற்றவர்களிடத்தில் காணப்படும். இதன் பொருள் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பெருஞ்செல்வந்தராக வாழும் காலத்தில் விருந்தினரை உபசரிக்காதவரின் நிலை வறுமையே ஆகும். இது அறிவற்றவர்களிடத்தில் காணப்படும். லாஸ்ட் திருக்குறள், விருந்தோம்பல்ல லாஸ்ட் திருக்குறள் நம்ம பார்க்க போகிறோம். 10வது திருக்குறள் என்ன அப்படின்னா, மோப்பக்குள்ளையும் அனிச்சம் முகந்திறந்து நோக்கக்குள்ளையும் இருந்து. இது நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இதோட பொருள், அனிச்சம் மலர் முகர்ந்து பார்த்தால் வாடிவிடும், அதுபோல விருந்தளிப்பவர் இன்முகமற்று இருந்தால் விருந்தினர் வாடுவர். ஸோ இதோட இன்னைக்கு வந்து விருந்தோம்பல் டாபிக், அதாவது ஒரு அதிகாரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மற்றது கல்லாமை அடுத்தடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.